உங்ககிட்ட எவ்வளவு தங்கம் நகை இருக்கு? கிராமில் கேட்குறேன். மொத்தமாக 65 சவரன் இருக்குது. அதில் வந்து ஒன்று வந்து 15 சவரத்தில் இல்லைன்னா 6 சவரம் 5 சவரம் அந்த மாதிரி தான் சார் நாங்கள் வச்சுட்டு இருப்போம். ஓகே, பக்கத்தில் 200 சவரன் இருக்கு சார். 200 சவரன் இருக்கு. நானும் 200 பவுன் வச்சிருக்கேன் சார். 80 வச்சிருக்கேன் சார். 80 பவுன் வச்சிருக்கீங்க. ஓகே, வேலை 50 பவுண்ட் வச்சிருக்கேன் சார். ஓகே, பக்கத்தில் 70 சார். 40 பவுன் வச்சிருக்கேன். 110 சார். 110 பவுன் இருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கினது பொண்ணுக்கு 50 வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் வீட்டில் ஒரு 30 வச்சுருக்கேன். ஓகே, 45 சவரன் சார். 40 சவரன் வச்சிருக்கீங்க. சார் எனக்கு எங்க அம்மா தான் சார் கேட்கணும். எனக்கு தெரியாது. 100 பவுன். 100 பவுன் இருக்கு. வேலை 30 பவுன் இருக்கு. 30 பவுன் இருக்கா? ஓகே. 70 சார். 70 பவுன் இருக்கு. 40 பவுன் இருக்கு. ஓகே, பாஸா? சொல்ல மாட்டீங்க. 100 பவுன் இருக்கு சார். 100 பவுன் இருக்கு. பாஸ் சார். ஓ, சொல்ல மாட்டேங்கிறே சொல்ல மாட்டீங்களா நீங்க? சார் என்கிட்ட 25 சவரன் இருக்கு சார். 25 பவுன் இருக்கு. 40 இருக்கு சார். 40 இருக்கு. ஓகே, எது கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் எல்லாரும் தங்க மேல் பெரிய விருப்பத்தோடு இருக்கீங்க. உங்களுடைய தங்கத்துடைய உங்களுடைய டார்கெட் என்ன? எவ்வளோ சேர்க்கணும்? 500 பவுன். 500 பவுன் சேர்க்கணும். சேர்த்தா முடிஞ்சிடும். அதுவே சேர்க்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் 1000 டார்கெட் மாற்றிக்குவேன். 1000 பவுன். அப்போ வந்து எவ்வளோ பவுன் வச்சுருக்கீங்க கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ டார்கெட் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க? 50% அச்சீவ் பண்ணி. 50% அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. 250 பவுன் இருக்குது இப்போ கையில். சார் டார்கெட் இவ்வளோதான் ஒரு முடிவே பண்ண முடியாது சார். அது கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். இல்லைம்மா, ஆசைக்கு இல்லைங்கிறது உண்மைதான். ஆனால் இப்போ ஒரு ஆசை இருக்கும்ல சார். இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்து வைரத்தில் டாலர் வாங்கணும், நடுவில் உள்ள ஆரம் வாங்கணும், அப்படியே ஆசை போயிடுச்சுல சார். ஓகே, எனக்கு தங்க நகையுடைய இவ்வளோ டார்கெட் வச்சிருக்காங்க, இவ்வளோ வாங்கணும் அப்படின்னு எவ்வளோ வச்சிருக்கீங்க? தங்கம் வாங்கிட்டேன் சார். இப்போ ரூபியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். ரூபியில் ஒரு 50 சவரன் வாங்கலாம்னு ஐடியா இருக்கு. ஓகே, ஒரு 100 சவரன் வாங்கணும்னு ஆசை. 100 சவரன் வாங்கணும் ஆசை. கீழே 100 சவரன் வாங்கணும்னு ஆசை. 100 வாங்கிடணும். ஏற்கனவே 70 இருக்குல்ல? 45. 45 உதிரிலாம் சில்லறைலாம் சேர்க்காம. ஓகே, இருக்கிற வரைக்குமே தங்கம் தான் போடுவேன். ஆமாம், நம்ம நோய் இருக்க வரையும் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமா, எல்லா பிரச்சனையும் அதான் நோய் தீர்வு நோய் வச்சுக்கணும். இருக்கிற வரைக்கும் நோய் வரக்கூடாது, ஆனால் தங்கம் வரணும். சார் சொல்ல முடியாத அளவுக்கு போடணும் சார். சொல்ல முடியாத அளவுக்குன்னா லைஃப் லாங்லாம் எனக்கு தங்கம் அந்த மாதிரி சார். தங்க நகையில் உங்களுடைய டார்கெட் என்ன? எவ்வளோ சேர்க்க நினைக்கிறீங்க? எங்கள் அம்மா எனக்கு 200 பவுன் சேர்த்தாங்க சார். நான் என் பொண்ணுக்கு ஒரு 200 பவுனும் எனக்கு வரப்போகிற மருமகளுக்கு ஒரு 200 பவுனும் சேர்த்து வச்சிடணும் சார். அவ்வளோ பொண்ணுக்கு நீங்கள் சேர்த்துருவீங்க 200க்கு. ஓகே மருமகளுக்கு அவங்க அம்மா சேர்ப்பாங்கல்ல சார். அது அவங்க சேர்ப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது சார். எனக்கு வரப்போகிற மருமக எனக்கு பொண்ணு மாதிரி தான் இருக்கணும். நான் பாரபட்சம்லாம் பார்க்கக்கூடாது. அவளுக்கு போடுறேன்னா இவளுக்கும் நான் போட்டு வைக்கணும். ஸோ இப்போ 200 கையில் இருக்கு, இன்னொரு 400 டார்கெட். ஆமாம் ஆமாம். உங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணுறது? ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. ஐடி ஒர்க் பண்ணுறாரா? பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அவங்க நான் வந்து ஒரு பொண்ணுக்கு 200 பவுனாவது போட்டு கட்டி கொடுக்கணும் சார். இப்போ எவ்வளோ சேர்த்துருக்கீங்க பொண்ணுக்கு? இப்போதைக்கு 200 வச்சிருக்கேன் சார். 2 பொண்ணும் மேரேஜ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு தான் வச்சிருக்கேன். அவங்களுக்கு வந்து இதோட முடிஞ்சிடாது சார். 2 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா அடுத்தது வளைகாப்பு வரும். அதுக்கு அடுத்தது அவங்க குழந்தை பிறக்கும். அதுக்கு அடுத்தது அவங்க காது குத்துவாங்க. அடுத்த ஜென்ரேஷன் வர வரைக்கும் கண்டிப்பா சார் ஒரு தாய் வீட்டு சீர் வந்து இந்த தங்கத்தாலே போயிட்டு இருக்கும். தினம் நேத்து கூட பாருங்க டிவியில பார்த்தா 600 ஏறி இருக்கு ஒரு பவுனுக்கு. அப்போ வந்து பவுன் விலை இருக்க உயர்ந்துட்டு தானே சார் இருக்கு. பவுன் விலை குறையிலையே. என்னைக்கும் தங்கம் தான். புதைச்சி மண்ணில் வச்சாலும் தங்கத்தோட மதிப்பு என்னைக்கும் குறையாது சார். இதுதான் உண்மையான விஷயம். நான் இப்போ 80 பவுன் வச்சிருக்கேன் சார். எனக்கு ஒரு 50 பவுன் சேர்த்து வைக்கணும். என் பையனுக்காக ஒரு 50 பவுன் சேர்த்து வைக்கணும். வர மருமகளுக்கு வேணும்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரே ஒரு பையன் தான். அதனால அந்த பையனுக்காக நான் 50 பவுன் தனியாக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட இருக்கிறது போக என் பொண்ணுக்கு ஒரு 100 சவரன் சேர்க்கணும் சார். உங்கள்கிட்ட இருக்கு எவ்வளோ இருக்கு? என்கிட்ட 70 இருக்கு. என் பொண்ணுக்கு இன்னொரு 100 சேர்த்தா எனக்கு போதும். ஓகே.